Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம டிரான்சிஸ்டர் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது வந்து 3 டெர்மினல் டிவைஸ். ஸோ இதில் நமக்கு பேஸ், எமிட்டர், கலெக்டர் அப்படின்னு 3 டெர்மினல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து 3 மோட்ஸ்ல அவைலபிளாக இருக்கும். என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னா காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். ஸோ கான்ஃபிகரேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் இல்லைன்னா வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் உடைய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கரண்ட் சிக்னலை வந்து நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ரீஜியனுக்கு பாஸ் பண்றது தான் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும், நமக்கு கரண்ட் சிக்னல் வந்து நிறைய பாஸ் ஆகுறதுனால ஹை ரெசிஸ்டன்ஸ் ரீஜியனுக்கு ரீச் ஆகும் போது நமக்கு தேவையான ஆம்பிளிஃபைடு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாதிரி இருக்க சிக்னல் வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபைடு வேல்யூவா நமக்கு கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதை தான் வந்து நம்ம டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு நேம்ஸையும் கம்பைன் பண்ணது தான் இந்த டிரான்சிஸ்டருடைய மீனிங். டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு ரெண்டு அவைலபிளா இருக்கு. யூனிபோலார் டைப்ல நமக்கு கரண்ட் கண்டக்ஷன் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் கேரியர் மூலமா தான் நடக்கும். அது வந்து மெஜாரிட்டி கேரியரா இருக்கும். ஸோ அதனாலதான் இதை யூனிபோலார் அப்படின்னு சொல்றோம். பைபோலார் அப்படிங்கும் போது நமக்கு ரெண்டு விதமான கேரியர்ஸும் இருக்கும். இங்க மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ், அதாவது டியூ டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டுத்தினாலையும் ஏற்படக்கூடிய கண்டக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு இந்த டிரான்சிஸ்டருடைய ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்ட் வந்து நம்ம இன்புட் கரண்டால தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனால தான் இதை வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸா இல்லை கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ். டைப்ஸ் ஆஃப் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு, என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டைப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணும்போது இதனுடைய லோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கும், ஆனால் எஃபிஷியன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலா எந்த விதமான ஃபிலமென்ட் பவரும் தேவைப்படாது. இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். இப்போ இந்த பிஎன்பி அண்ட் என்பிஎன் டிரான்சிஸ்டருடைய ஸ்ட்ரக்சரை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎன்பி அப்படிங்கும் போது இதுல சிங்கிள் என் ரீஜியன் இருக்கும், ஆனா ரெண்டு பி டைப் ரீஜியன் இருக்கும். ஸோ ரெண்டு பி டைப் ரீஜியனுக்கு நடுவில் ஒரு என் டைப்பை நம்ம சாண்ட்விச் பண்ணி ஃபார்ம் பண்றது தான் இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர். அதே மாதிரி என்பிஎன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு என் ரீஜியனை எடுத்துட்டு ரெண்டுத்துக்குமே நடுவுல ஒரு பி டைப் ரீஜியனை இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டருடைய ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ டயக்ராமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்பிஎன்ல ரெண்டு என் ரீஜியன் இருக்கு, சிங்கிள் பி டைப் இருக்கு, அண்ட் இங்க நமக்கு பேஸ் இருக்கும், இங்க கலெக்டர், இங்க எமிட்டர். இதே மாதிரி பிஎன்பிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பி டைப்ல நமக்கு கலெக்டர், எமிட்டர் அண்ட் என் டைப்ல நமக்கு பேஸ் வந்து இருக்கும். மிடில் ரீஜனா இருக்கிறது வந்து பேஸ். ஸோ இந்த ரீஜன் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும். ஆனா எமிட்டர் அண்ட் கலெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஹெவிலி டோப்டா இருக்கும். அதுலயுமே டோப்பிங் லெவல் ஆஃப் எமிட்டர் வந்து கலெக்டரை விட அதிகமா இருக்கும். ஸோ டோப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம டோப்பிங் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். இதுதான் பிஎன்பி அண்ட் என்பிஎன்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டிஃபரன்ஸ். டிரான்சிஸ்டருடைய சிம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரை நம்ம இந்த மாதிரி தான் டயக்ராம்ல எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து எமிட்டர்ல இந்த மாதிரி அவுட் கோயிங்ல இருக்கும். இது வந்து என்பிஎன் டைப்ல. ஆனா பிஎன்பி டைப்ல பாத்தீங்க அப்படின்னா இன்கமிங் கரண்டா நமக்கு எமிட்டர்ல இருந்து இருக்கும். ஸோ இந்த ஆரோ தான் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன், அதாவது நார்மலா இருக்கிற எலக்ட்ரான் கரண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறோட கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து இந்த ஆரோ வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ டயோடு ஈக்குவலன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரெண்டு டயோடு எடுத்திருக்கோம். ஸோ ஒன்னொன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா நம்ம இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம் ஃபார் என்பிஎன் டைப். அதே மாதிரி பிஎன்பிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம ஆப்போசிட்டா தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல கனெக்ஷன் வந்து பேக் டு பேக் இல்லை, அதாவது இந்த கனெக்ஷன் மாதிரியே நம்ம இங்கேயும் கொடுக்கல, இந்த கனெக்ஷன் மாதிரி நம்ம இங்க கொடுக்கல, விச் மீன்ஸ் நம்ம பேக் டு பேக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது டிரான்சிஸ்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஜங்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா இதுல நமக்கு ரெண்டு பிஎன் ஜங்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், செகண்ட் வந்து கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். ஸோ இங்க நமக்கு
எமிட்டர் இருக்கும், இங்க கலெக்டர், இங்க வந்து பேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஜங்ஷன் இருக்கும். ஸோ இந்த எமிட்டர் அண்ட் பேஸ் இருக்கக்கூடிய ஜங்ஷன் ஒரு ஜங்ஷனா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்க நமக்கு இன்னொரு பிஎன் ஜங்ஷன் இருக்கும், பேஸ் அண்ட் கலெக்டருக்கு நடுவுல. ஸோ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று இருக்கு, கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ ஏன் வந்து டிரான்சிஸ்டரை நம்ம பேக் டு பேக் டயோட்ஸை கனெக்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்பிங் லெவல்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் ஒரு டிரான்சிஸ்டரை ஒர்க் பண்றதுக்கு. ஸோ நம்ம பேக் டு பேக்கை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது. செகண்ட் வந்து டிரான்சிஸ்டர்ல நமக்கு எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் அதே மாதிரி பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டிஃப்யூஷன்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா எமிட்டர் கரண்ட்டுமே நமக்கு கலெக்டரை ரீச் ஆகும். அதனால நமக்கு பேஸ் கரண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அப்பதான் நமக்கு இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசமே வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனா பேக் டு பேக் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கும் போது இந்த பர்டிகுலர் டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து அக்கர் ஆகாது. அதனால தான் நம்ம பேக் டு கன்சிடர் பண்ணாம நம்ம மாத்தி எடுத்திருக்கோம். Next, operation of transistors. So first, biasing and unbiasing typeல நம்ம எடுத்துக்கலாம். Unbiased transistor எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம external voltage எதுவுமே வந்து அப்ளை பண்ணல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த விதமான கரண்ட்டுமே வந்து நமக்கு இங்க flow ஆகாது. இதுல நமக்கு ரெண்டு PN junction இருக்கு. ஸோ நமக்கு ரெண்டு different depletion regions வந்து கிடைக்கும். ஸோ diffusion அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா depletion region வந்து lightly doped sideல ரொம்ப penetrate ஆகும். ஆனா heavily doped இருக்கும்போது நமக்கு less penetration வந்து இருக்கும். ஸோ டயக்ராமேட்டிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ல வந்து லைட்லி டோப்ட் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ பேஸ் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா லைட்லி டோப்டா இருக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிட்ரேஷன் இருக்காது. ஸோ அதனால தான் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்ல இருக்கு. ஆனா இந்த இடத்துல எமிட்டர்ல வந்து நமக்கு ஹெவிலி டோப்டா இருக்கும். ஸோ அதனாலதான் நமக்கு ஸ்லோப் வந்து இந்த மாதிரி வேரி ஆகுது. ஸோ ரெண்டு பக்கமே அதை பொறுத்து நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்து கிடைக்கும். ஸோ இதுல இந்த VB அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ஸ் பேரியர் வோல்டேஜ், அதாவது the voltage required to cause conduction in junction of two dissimilar materials. நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை எடுத்திருக்கோம். அதுக்கு நடுவில் இருக்க ஜங்ஷன்ல ஒரு கரண்ட் கண்டக்ஷனை நம்ம கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு தேவைப்படுமோ அதை தான் இந்த பேரியர் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பேரியர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா என் சைட்ல நமக்கு பாசிட்டிவா இருக்கும், ஆனா பி சைட்ல நமக்கு நெகட்டிவா இருக்கும். அண்ட் சிலிகானுக்கு 0.7, ஜெர்மானியம்க்கு 0.3 வோல்ட் வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப பயாஸ்ட் டைப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம based on biasing in ஜங்ஷன்ல நம்ம என்ன biasing ப்ரொவைட் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம பேஸ் எமிட்டர் ஜங்ஷனை வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும் அண்ட் பேஸ் கலெக்டர் ஜங்ஷனை வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ல ரெண்டு ஜங்ஷனையுமே நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது இந்த பிஜேடி அதாவது இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் ஆக்டிவ் ரீஜன்ல பாத்தீங்கன்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ்ல பண்ணிருக்கணும் அண்ட் பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிருக்கணும். இந்த கண்டிஷன்ல நம்ம பிஜேடியை வந்து ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணலாம். இன்வர்ஸ் ஆக்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிருக்கணும், பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது டிஜிட்டல் சர்க்கியூட்ஸுக்கு நம்ம டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி சாச்சுரேஷன் கண்டிஷன்ல ரெண்டு ஜங்ஷனையுமே நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம் அப்படின்னா அகெயின் நம்ம இந்த டிரான்சிஸ்டரை ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரீஜியனை பேஸ் பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன். ஸோ ஜென்ரலா ஆக்டிவ் மோடை வந்து நம்ம ஃபார்வர்ட் மோட் அண்ட் இன்வர்ஸ் ஆக்டிவ் மோட் அப்படின்னு ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு இன்வர்ஸ் ஆக்டிவ் மோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜங்ஷன்ல பிஇ ஜங்ஷன் அதாவது பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும், பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன்ல டிரான்சிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் அதாவது இன்வெர்டடா நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். அதாவது எமிட்டர் வந்து கலெக்டர் ஆகும், கலெக்டர் வந்து எமிட்டர் ஆகும் நமக்கு இப்போ வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஆக்டிவ் ரீஜியன்ல பயாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன் எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிட்டு கலெக்டர் பேஸ் ஜங்ஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணக்கூடிய பயாஸ் வோல்டேஜஸ் வந்து VEE அண்ட் VCC. ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்சிஸ்டரை ஆக்டிவ் ரீஜியனுக்கு வந்து பயாஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஆப்ரேஷன் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு
எமிட்டர் இருக்கு, இங்க கலெக்டர் இருக்கு, இங்க சென்டர்ல வந்து நமக்கு பேஸ் ரீஜியன் இருக்கு. ஸோ இந்த பேஸ் அண்ட் எமிட்டர் ரீஜியனை வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிக்கணும் யூசிங் த சோர்ஸ் ஆஃப் VEE. அண்ட் அதே மாதிரி கலெக்டர் பேஸ் ஜங்ஷனை வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிக்கணும் யூசிங் VCC. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற டிப்ளீஷன் ரீஜன் வந்து ரெடியூஸ் ஆகும், ஆனா இங்க இருக்கிற டிப்ளீஷன் ரீஜன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ இதை பொறுத்து நமக்கு இந்த மாதிரி பேரியர் வோல்டேஜ் அண்ட் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்லோப்ஸும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ EB ஜங்ஷன் அதாவது எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் இன் N டைப் எமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அதனால நமக்கு எமிட்டர் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ டோப்பிங் லெவல்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால ஃபியூவர் எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு பேஸ்ல இருந்து எமிட்டருக்கு மூவ் ஆகி திருப்பியும் ஹோல்ஸோட ரீகம்பைன் ஆகி நமக்கு பேஸ் கரண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா which crosses the base வந்து it moves to the collector. அப்போ நமக்கு என்ன ஆகும், கலெக்டர் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த கரண்ட் தான் நமக்கு ரொம்ப டாமினண்டா இந்த NPN டிரான்சிஸ்டர்ல இருக்கும். ஸோ எப்பவுமே கலெக்டர் கரண்ட் வந்து பேஸ் கரண்ட்டை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி டோட்டல் எமிட்டர் கரண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா கலெக்டர் கரண்ட் பிளஸ் பேஸ் கரண்ட். ஸோ இதுல IC is equal to IC மெஜாரிட்டி பிளஸ் IC நாட் மைனாரிட்டி, அதாவது மெஜாரிட்டி கேரியர்ஸ்னால ஃப்ளோ பண்ணக்கூடிய கரண்ட் பிளஸ் ஒரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். அதை தான் வந்து இந்த IC நாட் மினிமம் அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது IC கரண்ட் வித் எமிட்டர் டெர்மினல் ஓப்பன். இந்த டெர்மினல் ஓப்பன் ஆயிருக்கும் போது ஃப்ளோ ஆகிற மினிமல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டையும் நம்ம வந்து இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆஃப் PNP டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த NPN டிரான்சிஸ்டருக்கு சேமா தான் இருக்கும். ஆனா என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்க நமக்கு எலக்ட்ரான்ஸ் பிளே பண்ணிருக்க ரோல் எல்லாமே இங்க வந்து ஹோல்ஸ் பிளே பண்ணும். அதுதான் வந்து NPN அண்ட் PNPக்கு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். மற்றபடி எல்லாமே வந்து சிமிலரா இருக்கும். இப்போ இதனுடைய டிரான்சிஸ்டர் வோல்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். NPN டைப்புக்கு வோல்டேஜ் வந்து பிட்வீன் பேஸ் அண்ட் எமிட்டரா இருக்கிறத வந்து நம்ம VBE அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ VBE பாத்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து பாசிட்டிவ் than the value of emitter. அதாவது base is biased positive with respect to the emitter. ஆனா PNPக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் with respect to emitter இருக்கும். இதுதான் டிரான்சிஸ்டர் வோல்டேஜஸ் NPN and PNPக்கு இருக்கிற வேரியேஷன். இப்போ ஜங்ஷன் வோல்டேஜஸ் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுலயுமே நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. சிலிக்கானா யூஸ் பண்ணிருந்தோம்னா என்ன வேல்யூஸ் இருக்கு, ஜெர்மானியம் யூஸ் பண்ணோம்னா என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ சேச்சுரேஷன் வேல்யூ VCE VBEக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ், அதாவது சேச்சுரேஷன் மோட், ஆக்டிவ் மோட், கட் ஆஃப் மோட், கட் இன் மோட் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது வந்து NPN டிரான்சிஸ்டருக்கான வேல்யூஸ். இதுவே வந்து இப்போ நம்ம PNPக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய சைன் மட்டும் வந்து நமக்கு ஜஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதாவது பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறும், மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறும். ஸோ இதுதான் இந்த ஜங்ஷன் வோல்டேஜஸ்க்கான வேல்யூஸ். நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போத் NPN அண்ட் PNP டிரான்சிஸ்டர் ரெண்டுக்குமே வந்து எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் பிளஸ் கலெக்டர் கரண்ட். இதுல இந்த பேஸ் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும், யூஸ்வலா நெக்லிஜிபிளா இருக்கும். ஆனா IE அண்ட் IC வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். ஆனா அதுலயுமே நமக்கு இந்த IE வேல்யூ வந்து ICயை விட கிரேட்டர் தானா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க IB ஸ்மாலா இருந்தாலும் அந்த மினிமம் வேல்யூ நமக்கு இங்க ஆட் ஆகுறதுனால ICயை விட கம்பேர் பண்ணும்போது எமிட்டர் கரண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் டிரான்சிஸ்டர் கரண்ட் அண்ட் டிரான்சிஸ்டர் வோல்டேஜஸ்க்கான வேல்யூஸ். ஸோ இதுல நம்ம 3 கான்ஃபிகரேஷன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் உடைய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமன் பேஸ் கூடிய கான்ஃபிகரேஷன். ஸோ இதுல நம்ம கிராஃபிக்கலா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிளாட் பண்றது தான் வந்து டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கும். அதனாலதான் இதை வந்து நம்ம காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுத்துக்குமே வந்து காமனா இருக்கு. ஸோ காமன் பேஸ் இருக்கிறதுனாலதான் காமன் பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் ரிலேஷன் இன் காமன் பேஸ்ல எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். IC is equal to IC injected plus IC B0. ஸோ இன்ஜெக்டட் அப்படிங்கிறது வந்து collector current due to the number of electrons crossing the
கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். அண்ட் அதே மாதிரி ஐசி பி நாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் மாதிரியே தான் மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ஏற்படக்கூடிய கரண்ட் வேல்யூ தான் இந்த வேல்யூ. அதாவது எமிட்டர் ஓப்பன்ல இருக்கும்போது ஃப்ளோ ஆகிற நெக்லிஜிபிள் கரண்ட்டை தான் நம்ம இந்த வேல்யூல இண்டிகேட் பண்றோம். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐசி பி நாட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நோட்டேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா சிபி அப்படிங்கிறது வந்து கலெக்டர் டு பேஸ் ஃப்ளோ ஆகிற லீக்கேஜ் கரண்ட் அண்ட் ஓ வந்து இட் ரெப்ரசன்ஸ் த எமிட்டர் இஸ் ஓப்பன். ஸோ இப்போ இதனுடைய கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் கலெக்டர் கரண்ட் ஃப்ரம் கேரியர் ஜங்ஷன் to total emitter current தான் நமக்கு amplification factor alpha which is equal to IC injector divided by the emitter current which is nothing but the current gain. ஸோ ஐசி வேல்யூ வந்து நமக்கு ஐயை விட லெஸ் தேனா இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி லெஸ் தேன் 1, அதாவது 0.95 இருந்து 0.995 அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா கலெக்டர் கரண்ட் டிவைடட் பை எமிட்டர் கரண்ட். ஸோ இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம் அண்ட் அதே மாதிரி இந்த ரேஞ்சுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So in terms of base current எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IB is equal to 1 minus alpha into emitter current அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுத்து நம்ம இந்த ஃபார்முலாஸ்ல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்புட் தனியா அவுட்புட் தனியா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய கர்வ் வந்து எதை பொறுத்து பிளாட் பண்ண போறோம் அப்படின்னா எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் வர்சஸ் இன்புட் கரண்ட் அதாவது எமிட்டர் கரண்ட். ஸோ எந்த கண்டிஷன்லனா விசிபி கலெக்டர் பேஸ்ல இருக்க வோல்டேஜ் வேல்யூ வந்து நம்ம கான்ஸ்டன்டா செட் பண்ணிக்க போறோம். இந்த கண்டிஷன்ல நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ RA எதுக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும் அப்படின்னா டெல் விஇபி டிவைடட் பை டெல் ஐஇ, அதாவது ரேஷியோ ஆஃப் வேரியேஷன் ஆஃப் எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் டு change of emitter current under VCB is equal to constant. So இந்த கண்டிஷன்ல நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இன்புட் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கர்வ் வந்து கலெக்டர் கரண்ட் அண்ட் விசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட் பண்ணுவோம் வித் ஐஇ ஆஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் கிடைக்கும். ஆக்டிவ் ரீஜியன், சாச்சுரேஷன் ரீஜியன் அண்ட் கட் ஆஃப் ரீஜியன். ஆக்டிவ் ரீஜியன்ல எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிருக்கும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல ஐசி அண்ட் ஐஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவலண்டா கிடைக்கும். இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு டிரான்சிஸ்டர் வந்து ஆம்பிளிஃபையரா ஒர்க் ஆகும். சோ இதனுடைய அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R0 வந்து பாத்தீங்கன்னா del VCB divided by del IC with the value of emitter current as constant. சோ இதுதான் ஆக்டிவ் ரீஜன்ல இருக்கிற values. நெக்ஸ்ட் அதே மாதிரி சாச்சுரேஷன் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரீஜனை தான் நம்ம சாச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் அண்ட் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரெண்டுமே நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுவோம். அண்ட் இதுல விசிபி வேல்யூ நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஸோ கலெக்டர் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேப்பிடா இங்க வந்து டிக்ரீஸ் ஆகும் விசிபி வேல்யூ நம்ம நெகட்டிவா எடுத்துக்கும் போது. ஸோ இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்லோப் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் கட் ஆஃப் ரீஜியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஜியன் பிலோ த வேல்யூ ஆஃப் ஐஇ. ஸோ கர்வ்லயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கர்வ்ஸ் கிடைச்சிருக்கும். இதுல ஐஇ வேல்யூ 0க்கு கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் தான் நம்ம கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜன்ல நம்ம இந்த ரெண்டு ஜங்ஷன்ஸையுமே வந்து ரிவர்ஸ் பயாஸ் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ இதனுடைய கரண்ட் கெயின் ஆல்ஃபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலெக்டர் கரண்ட் டிவைடட் பை எமிட்டர் கரண்ட் அண்ட் ஏசி கரண்ட் கெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல் பொறுத்து. ஏன்னா நமக்கு கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம் இங்க கிடைக்கும், அதனால வேரியேஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அண்டர் விசிபி இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாராமீட்டர் என்ன அப்படின்னா ஏர்லி எஃபெக்ட் தான். ஸோ ஏர்லி எஃபெக்ட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா whenever the reverse biased voltage VCB is increased, width வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ width இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா பேஸ் width வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதை தான் நம்ம வந்து ஏர்லி எஃபெக்ட் ஆர் பேஸ் width மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏர்லி எஃபெக்ட்னால என்ன கான்சிக்வன்சஸ் எல்லாம் அக்கர் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஸ் சான்ஸ் ஃபார் ரீகாம்பினேஷன் வித் பேஸ்.
அப்போ நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் விசிபி வோல்டேஜ் அண்ட் அதே மாதிரி சார்ஜ் கிரேடியன்ட் வந்து பேஸை பொறுத்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நமக்கு மைனாரிட்டி கேரியர்ஸ் உடைய கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எமிட்டர் கரண்ட் வந்து நமக்கு ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த ஏர்லி எஃபெக்ட் உடைய கான்சிக்வன்சஸ். ஸோ இதுதான் இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல இருக்கிற இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம காமன் எமிட்டர் உடைய கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல இப்ப நமக்கு எமிட்டர் வந்து காமனா இருக்கும். இன்புட் இஸ் அப்ளைடு பிட்வீன் பேஸ் அண்ட் எமிட்டர் அண்ட் அவுட்புட் இஸ் டேக்கன் ஃப்ரம் கலெக்டர் அண்ட் எமிட்டர். ஸோ ரெண்டுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பேஸ் அண்ட் கலெக்டருக்கு எமிட்டர் வந்து காமனா இருக்கு. ஸோ அதுதான் காமன் எமிட்டருடைய கான்ஃபிகரேஷன். இங்க இன்புட் வோல்டேஜ் வந்து VBE இருக்கும் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் வந்து VCE. இன்புட் கரண்ட் பேஸ் கரண்ட், அவுட்புட் கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட். ஸோ இதுதான் இன்புட் அண்ட் அவுட்புட் உடைய வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட் வேல்யூஸ். கலெக்டர் கரண்ட் உடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா IB into alpha divided by 1 minus alpha plus ICB naught divided by 1 minus alpha. ஸோ இதுல இந்த ஆல்பா அப்படிங்கிறது வந்து கரண்ட் கெயின். இப்போ இந்த காமன் எமிட்டருக்குரிய கரண்ட் கெயின் வேல்யூவை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is equal to IC divided by IB. ஸோ இதுல பீட்டா அண்ட் ஆல்பாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ஃபாவோட ரிலேஷன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். அதை வச்சு இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபால கிடைக்கும். இப்போ இதுல ஆல்ஃபாவை ஒரு பக்கம் வச்சுட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டால எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா பீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் பீட்டா. ஸோ இது ரெண்டும் தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இப்போ நம்ம VBE வர்சஸ் IBக்கு தான் நம்ம கர்வை வந்து பிளாட் பண்ண போறோம் அட் VC is equal to constant condition. ஸோ இந்த கண்டிஷன்ல இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ RI is equal to del VBE divided by base current and VC is equal to constant. ஸோ இங்க வந்து நமக்கு காமன் எமிட்டர்ல இருக்கிற இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து காமன் பேஸ்ல கிடைக்கிற இன்புட் ரெசிஸ்டன்ஸை விட கிரேட்டர் தானா இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இப்போ அதே மாதிரி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பிளாட் பண்ணலாம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இட் இஸ் drawn between கலெக்டர் கரண்ட் அண்ட் VCB அட் கான்ஸ்டன்ட் பேஸ் கரண்ட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து நம்ம கலெக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் கிடைக்கும்: கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன் அண்ட் சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ இந்த ரீஜனுக்கான அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அண்ட் ஒவ்வொரு ரீஜன்ல நம்ம என்ன பயாசிங் பண்றோம், என்ன வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். Output resistance value R0 is equal to del VCE divided by del IC at IB is equal to constant or almost 0. So இதுலயுமே 3 regions அப்படின்னு சொல்லியிருந்தேன். Active regionல again emitter based junction forward biased, collector based junction reverse biased. So இங்க நம்ம collector current பார்த்தீங்க அப்படின்னா VCE increase பண்ண நமக்கு collector current வந்து increase ஆகும். Saturation conditionsல ரெண்டு junctionsயும் நம்ம forward bias பண்றோம் and அதனுடைய value ranges வந்து 0.1 வோல்ட்ல இருந்து 0.3 வோல்ட் வரைக்கும் இருக்கும். கட் ஆஃப் ரீஜியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஜியன் பிலோ த வேல்யூ ஆஃப் IB is equal to 0. ஸோ அதுக்கு கீழே இருக்க ரீஜியன் தான் நம்ம கட் ஆஃப் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ல ரெண்டு ஜங்ஷன்ஸையுமே நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிடுவோம். ஸோ சேச்சுரேஷன் ரீஜியன்ல நமக்கு பேஸ் கரண்ட் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் IC பை பீட்டா அண்ட் ஆக்டிவ் ரீஜியன்ல VCE வந்து VCE சேச்சுரேஷனை விட நமக்கு கிரேட்டர் தானா இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம லாஸ்டா இருக்க கான்ஃபிகரேஷன் காமன் கலெக்டரை பத்தி பார்க்கலாம். காமன் கலெக்டர்ல இப்போ நமக்கு கலெக்டர் வந்து ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கும். ஸோ இன்புட் வந்து நமக்கு பேஸ் அண்ட் கலெக்டருக்கு வந்து அப்ளை பண்ணுவோம் அண்ட் அவுட்புட் வந்து பிட்வீன் எமிட்டர் அண்ட் கலெக்டர் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா கலெக்டர் வந்து இப்ப நமக்கு காமனா இருக்கு. ஸோ இதனுடைய கரண்ட் கெயின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோ ஆஃப் எமிட்டர் கரண்ட் வர்சஸ் பேஸ் கரண்ட் கிடைக்கும், which is 1 divided by 1 minus alpha. ஸோ ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்லயும் அதனுடைய கெயின் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிட்வீன் பேஸ் கரண்ட் அண்ட் VCB அண்ட் VC is equal to constant. ஸோ டோட்டல் VCB வந்து பார்த்தீங்கன்னா VCE plus VBEக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அண்ட் இதனுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். அதே மாதிரி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் drawn between emitter current and VCE at the value of IB is equal to constant. இப்போ நம்ம பார்த்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஒரு சம்மரியா பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமன் பேஸில் அரௌண்ட் 20 ஓம்ஸ் இருக்கும், வெரி லோ. காமன் எமிட்டரில் லோ அண்ட் காமன் கலெக்டரில் ஹையாக கிடைக்கும். அண்ட் ஆர் நாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே வெரி ஹை, இங்கே ஹை, இங்கே லோ. இங்கே இன்புட் கரண்ட் வந்து நமக்கு எமிட்டர் கரண்ட், கீழே வந்து பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர்லையும் பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி அவுட்புட் கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமன் பேஸ்லயும் காமன் எமிட்டர்லயும் நமக்கு கலெக்டர் கரண்ட் கிடைக்கும். ஆனா கலெக்டர் டைப்ல நமக்கு எமிட்டர் கரண்டா கிடைக்கும். இன்புட் வந்து எந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவுல நம்ம இன்புட் வோல்டேஜை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா பிட்வீன் எமிட்டர் அண்ட் பேஸ் அண்ட் எமிட்டர், பேஸ் அண்ட் கலெக்டர் ஃபார் த 3 கான்ஃபிகரேஷன்ஸ். லீக்கேஜ் கரண்ட் இதுல ரொம்ப ஸ்மாலா இருக்கும், இங்க லார்ஜா இருக்கும் அண்ட் கலெக்டர்லயும் நமக்கு லார்ஜா இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் எந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ, ஐசி பை ஐபி, ஐஇ பை ஐபி. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி சம்மரியை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரண்ட் கெயின் வந்து லெஸ் தேன் 1 இருக்கும் ஃபார் சிபி, சிஇல ஹையாக இருக்கும் அண்ட் கலெக்டர்லேயும் நமக்கு ஹையாக இருக்கும். வோல்டேஜ் கெயின் இது ரெண்டுத்துலேயுமே மீடியமாக இருக்கும் அண்ட் இதில் லெஸ் தேன் 1 இருக்கும். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் காமன் பேஸ் வந்து நம்ம இன்புட் ஸ்டேஜ் ஆஃப் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்ஸாக யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். காமன் எமிட்டர் டைப் வந்து ஆடியோ சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் காமன் கலெக்டர் வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் தான். ஏன் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் வோல்டேஜ் கெயின் அண்ட் கரண்ட் கெயின் அண்ட் ஹை பவர் கெயின் வந்து நமக்கு கிடைக்கும். பவர் கெயின் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அண்ட் அதே மாதிரி இட் கேன் பி கேஸ்கேடட் எஃபிஷியன்ட்லி. ஸோ இதனால தான் நம்ம அவுட் ஆஃப் 3 கான்ஃபிகரேஷன்ஸ் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனை வந்து ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பிஜேடி உடைய பயாசிங் கான்செப்ட்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.